மிரரில் இருப்பேன், காலைல ப்ராக்டிஸ், சாயங்காலம் காலையிலேருந்து ஆரம்பிப்பேன் ப்ராக்டிஸு, மியூசிக் மட்டும் கேட்கும். வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களே சொல்லிட்டாங்க, பையன் என்னங்க இப்படி ஆகிட்டான் வீட்டில் பக்கத்தில். ஏன்னா எப்போ பார்த்தா நைட்டு தான் மியூசிக். நான் நைட்டில் ஒரு மெடிடேஷன், ஒரு தவம் மாதிரி, ஒரு காம்படிஷனுங்கிற ஒரு தவம் சார். ப்ராக்டிஸ் ஓவர் 7 மியூசிக் மட்டும் ப்ளே ஆகும். 7 மினிட்ஸ் ரொட்டீன். ஓப்பனிங் எப்படி இருக்கணும், எண்ட் எப்படி முடிக்கணும், கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும், மேஜிக்கு ஒரு மெஜிஷியன் பார்க்கும்போது அது எப்படி இருக்கணுங்கிறது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி டிசைனிங் காஸ்டியூம் அதனோட ஃபுல் ரொட்டீனை மாற்றி ஸ்டார்டிங் 2001 அதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் அவர் சொல்லிக் கொடுத்தவர் கேரளாவிலேருந்து சொல்லி எல்லோரும் கலந்துக்கிறாங்க. அது வந்து போட்டி ஸ்டார்ட் ஆச்சு சார். இல்லை அதில் நான் கலந்துக்கிட்டேன். எல்லோரும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. போட்டி முடிஞ்சது. ரிசல்ட் முடியும் போதே எல்லோரும் சொல்லிவிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3rd ப்ரைஸ் ஹைதராபாத், 2nd ப்ரைஸ் இன் மும்பையில் ஒருத்தர், த ஃபஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இட்ஸ் வெரி ப்ரவுட் ஃபார் தயாநிதி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க சார். கேஷ் அவார்ட். பிசி சர்க்கார் வந்து இவர் வெரி குட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு பெரிய கேஷ் அவார்டோடு நான் வாங்கினது வந்து லைஃப்பில் முதல் 2001 மாயா 2001ன்னு சொல்லி அது வந்து ஈநாடுங்கிற பத்திரிக்கையில் பெருசாக அதை பற்றி நியூஸ் எல்லாம் போட்டிருந்தேன். என்ன அப்படி பண்ணி காட்டினீங்க அவங்கள அசத்துற மாதிரி? ஐ ப்ரொடியூஸ் இன் டவ் ரொட்டீனும் மேனிப்புலேஷன் கார்டு ஆக்டும் பண்ணேன் சார். அதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை உருவாக்கினேன் அந்த இடத்துல. அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அப்போ தான் ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே, மேஜிக்குங்கிறது அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது. ஏன்னா பிசி சர்க்கார் அவர் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு மேஜிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து என்னோடய மேஜிக் கேரியர்